தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य श्रीमद् भगवद गीता मून्रावद् अध्यायम 16வது श्लोकम. एवं प्रवर्तितं चक्रं नानुवर्तयति हयः अघायुरिन्द्रिया रामः मोघं पार्थ स जीवति. கடந்த ஸ்லோகம் வரைக்கும் முக்கியமாக கடந்த 2 ஸ்லோகங்களில் பகவான் கிருஷ்ணர் இந்த சம்சார சக்கரம் என்று கூறப்படுகின்ற இந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த சுழற்சியை பற்றி கூறினார். எப்படி அது சுழற்சி ஆகிறது? அன்னத்திலிருந்து உயிர்கள் தோன்றுகின்றன. அதாவது உயிர்கள் அன்னத்திலிருந்து, அன்னம் மழையிலிருந்து, மழை யஜ்ஞத்திலிருந்து, யஜ்ஞம் கர்மத்திலிருந்து, கர்மம் பிரம்மத்திலிருந்து தோன்றுகின்றது. அந்த பிரம்மன் எங்கும் வியாபித்திருக்கின்றது, நம் உள்ளும் புறமும் வியாபித்திருக்கின்றதுன்னு சொல்லிட்டார். இப்போ இந்த அறிவு நமக்கு ஒரு ஞானம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது எனக்கும் இந்த உலகத்திற்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் கர்மத்தினால் மட்டுமல்ல. நல்லா இந்த இடத்துல யோசனை பண்ணி புரிந்து கொள்ள வேண்டும். கர்மத்தினால் மட்டுமல்ல, என்னுடைய ஸ்வரூபத்தினாலும் இருக்கிறதுன்னு புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அத்தனையும் எங்கிருந்து தோன்றியதுன்னு கடைசியில் கொண்டு வந்து நிறுத்தினார். ஞானம் என்கின்ற வேத பொக்கிஷங்களே பிரம்மன் என்கின்ற மகா பொருளிலிருந்து வெளியில் வந்தது. அந்த பிரம்மம் என்கின்ற பொருள் அனைத்துமாக வியாபித்து என்னுள்ளும் நான் நான் என்கின்ற ஒரு பரம்பொருள் சொரூபமாக இருக்கின்றதுன்னு சொன்ன உடனே கர்மமாகவும் நான் இந்த உலகத்துடன் தொடர்பு கொண்டிருக்கின்றேன், என்னுடைய ஸ்வரூபமாகவும் இந்த அண்ட சராச்சரங்களுக்குள் ஆதாரமாக இருக்கக்கூடிய பரம்பொருளாக தொடர்பு கொண்டு இருக்கின்றேன்னு புரிந்து கொள்ள வேண்டும். இது புரியறது எப்போ புரியும்னு கேட்டால் இந்த 2-3 ஸ்லோகங்கள் வழியாக நமக்கு புத்தியில் புரியும். ஏதோ சொல்ல வருகிறாரப்பா கிருஷ்ணர் அப்படிங்கிறது புரியுமே ஒழிய அது ப்ராக்டிக்கலாக நம்முடைய வாழ்க்கையில் அது அந்த அறிவானது செயல்படுத்துவதற்கு நாளாகும். அதனால தான் யஜ்ஞ பாவனை அப்படிங்கிற விஷயத்திலேருந்து இத்தனையும் சொல்லிட்டார். இந்த யஜ்ஞ பாவனை அப்படிங்கிறத டெக்னிக்கல் டேர்மாகவும் நம்ம சொல்லி கொடுத்துடலாம். ஏன்னா யஜ்ஞ பாவனையில் நான் கடந்த ஸ்லோகத்தில் யஜ்ஞ பாவனையை எப்படி புரிந்து கொள்வது, எதற்காக புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதாவது இந்த டாபிக் எதற்காக இப்போ நம்ம பேசின்னு இருக்கோமே, ஏதோ சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். இந்த டாபிக் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டால், ஓ இந்த வகையில் நமக்கு தொடர்பு கொண்டதோ அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடும். அர்ஜுனனை கிருஷ்ணர் என்ன பண்ணினார் அப்படின்னா, நித்தியம் நீ உன்னுடைய கடமையை செய்வாயாக, முறைப்படி உன்னுடைய கடமையை செய்வாயாக அப்படின்னு சொல்லி இந்த கடந்த நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 8வது ஸ்லோகத்தில் சொன்னார். அந்த 8வது ஸ்லோகத்திலிருந்து தான் இந்த டாபிக் ஆரம்பிக்கிறது. நீ உனக்குன்னு விதிக்கப்பட்ட கர்மத்தை செய், ஆனால் அந்த கர்மத்தை அடிமை போன்று அல்லாமல் சுதந்திரவானாக இருந்து அந்த கர்மத்தை ஏணிப்படியாக மாற்றுவாயாக அப்படின்னு சொன்னார். உன்னுடைய வாழ்க்கையை இதற்கு முன் நீ வாழ்ந்தது போல அல்லாமல் வேறு விதமாக வாழ பழகிக்கொள், ஆனால் உன்னுடைய கடமையையே செய். இதுதான் ஆன்மீகம். என்னுடைய கடமையை நான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்தே செய்ய வேண்டும். எங்கேயோ காட்டுக்குள் போய் என்னை நான் தொலைத்து ஆன்மீகத்தில் முன்னேற்றம் காணுவதில்லை. ஆன்மீகம் என்பது இருக்கும் இடத்திலிருந்தே நிறைநிலையை அடைவது. அதுதான். அதனால் நீ உன்னுடைய கடமையை செய்யப்பா, ஆனால் வேறு விதமாக கடமையை செய். வேறு விதமாக என்ன கேட்டால், அந்த செய்த கடமைகளை முழுமையாக செய்ய வேண்டும். வேறு விதமாக அந்த கர்மத்தை மாற்ற முயல வேண்டும். வேறு விதம்ன உடனே என்ன அப்படின்னா, பாவனையை மாற்றுவதன் மூலமாக. அப்போ ஒருவருடைய பாவனை என்பது கர்மத்தில் மிகவும் அங்கம் வகிக்கிறது. இதெல்லாம் கர்ம சூக்ஷ்மங்கள்.
அந்த பாவனையை மாற்ற வேண்டும். எப்படிப்பட்ட பாவனையாக இருக்க வேண்டும் என்றால் யஜ்ஞ பாவனையாக இருக்க வேண்டும். யஜ்ஞ பாவனை என்பது என்ன என்றால் யஜ்ஞம் என்பது என்ன என்று தெரிந்து கொண்டால்தான் புரியும். அதனால தான் யஜ்ஞம்னா என்னன்னு சொல்லி ஆரம்பித்து அந்த யஜ்ஞத்திற்கும் இந்த உலகத்திற்கும் என்ன தொடர்புன்னு சொல்லி அந்த யஜ்ஞத்திற்கும் மழைக்கும் எல்லாத்திற்கும் இந்த அண்ட சராச்சரத்துக்கும் தொடர்பு உண்டுன்னு சொல்லி கடைசியில் அது உன்னையும் தொடர்பு கொண்டதுன்னு சொல்லி முடித்திருக்கிறார். அப்போ இந்த யஜ்ஞத்தை சொல்லி கொண்டு வரும்பொழுதே யஜ்ஞம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே இது மனிதனால் உண்டாக்கப்பட்டதில்ல, இது தர்மத்தை சார்ந்தது. இந்த யஜ்ஞத்தை செய்யும்போது சுயநலம் இருக்கக்கூடாது. இதுதான் யஜ்ஞ பாவனை. சுயநலம் இருக்கக்கூடாது, செய்யும்போதே சுயநலம் இருக்கக்கூடாது. அப்புறம் செய்த பிறகு வரக்கூடிய பலனிலும் சுயநலம் இருக்கக்கூடாது. பிறகு என்ன, இந்த யஜ்ஞத்தை சமர்ப்பணம் செய்ய வேண்டும், ஞானத்துடன் நிலை பெற்றிருக்க வேண்டும், இதெல்லாம் சொல்லிட்டார். அதை டெக்னிக்கலாக சொல்லிடலாம். முதல்ல நியத்த பாவனா. நியத்த பாவனான்னு கேட்டால் தனக்கு விதிக்கப்பட்ட கர்மங்களின் மீது ஒரு மரியாதை. நமக்கு புரிகிற வார்த்தையில் சொல்லுவோம், நமக்குன்னு விதிக்கப்பட்ட இந்த கடமைகள் மீது மரியாதை. ஏன் நான் இப்படி சொல்லுகின்றேன்னு கேட்டால் கடனேன்னு செய்யக்கூடாது கடமை. இந்த கடனேன்னு செய்கிறோம் இல்லையா, அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. இந்த கடனேன்னு செய்யும்போது மனசு எங்கேயோ இருக்கும். இந்த உடல் மனம் சரீரங்களுக்கெல்லாம் சம்பந்தமே இல்லாமல் போயிடும். நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது மனம் என்பது ஒரு விசித்திரமான குரங்கு மாதிரி பிடித்த விஷயங்களில் போய் அங்கே போய் லாக் ஆகிக்கும். பிடிக்காத விஷயத்தை இங்கே கை பண்ணும், கண்ணும் பண்ணும், ஆனால் பிடித்த விஷயங்களில் மனம் அங்கே போய் லாக் ஆகிக்கும். அப்போ இந்த வேலை எப்படி இருக்கும், சரி வராது. ஒரு தந்தை இந்த கல்யாண வீட்டுக்கு சமையல்காரர். அந்த மாமா ரொம்ப வருஷங்களாக சமையல் பண்ணிட்டு இருக்கார். ஒரு மாதிரி ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டி. அவருடைய மகன் அந்த வேலையில் ஈடுபடுவதற்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை, தொடர்பும் இல்லை. ஆனால் அவரும் தன்னுடைய தந்தை கூடையே தான் இருந்துட்டு வந்தார். அவர் தகப்பனார் இப்போ தான் ஒரு 2 வருடங்களாக இறந்துட்டார். அதுக்கப்புறம் இந்த தொழிலை இவரால் நடத்த முடியலை. ஒரு நாள் நம்ம பார்க்கும்போது இப்போ டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த தொழில் மாதிரி என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொன்ன உடனே நான் அவருடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் கவனித்தேன். அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன், உங்களுக்கு வேறு ஏதோ தொழில் பண்ணணும்னு ஆசை இருக்கிறது, அந்த ஆசை இதுக்கு தடையாக இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே ஒத்துக்கிட்டார். எனக்கு சின்ன வயசில் இதுக்கு இஷ்டமே இல்லை, அதனால் நான் ஏதோ வேண்டா வெறுப்பாக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அப்பா போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரி இதையே தொடர்வேன்னு தொடர்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னார். நான் சொன்னேன், அப்படி இல்லை, அதை முதல்ல நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, அக்செப்ட் பண்ணுங்க, பிறகு அதன் மேல் ஒரு பிரியத்தை உண்டாக்குங்க நீங்கள் அப்படின்னேன். அதுதான் நியத்த பாவனா, தன்னுடைய கடமையை. இதை நான் ஒரு கர்மத்தை நான் எடுத்துக்கிட்டேன், இதுக்கு என்ன சம்பந்தம் சுவாமிகளேன்னு சொல்லி கேட்கப்படாது. இது ஒரு உதாரணத்துக்கு கர்மத்தை நமக்கு கடமையாக ஒரு கர்மம் வந்தால் அதை நம்ம செய்யணும் ப்ராப்பராக. இல்லை நான் என்ன சொன்னேன், அவருக்கு உங்களுக்கு வேறு தொழில் செய்யணுன்னா நீங்கள் அதை போய் செய்யலாமேன்னு சொன்னதற்கு அவர் சொன்னார், இல்லை அந்தளவுக்கு திறமைகள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலன்னு சொல்லி அவர் தன்னுடைய தகுதியும் புரிந்து கொண்டார். தன்னுடைய தகுதிக்கேற்ற கர்மத்தை தேர்ந்தெடுத்து தன்னுடைய குணத்திற்கேற்ற கர்மாவை தேர்ந்தெடுத்து செய்வது தான் யோகம். அப்போ தன்னுடைய தகுதிக்கும் குணத்திற்கும் பிறகு வலிமைக்கும் ஏற்ற கர்மத்தை, அதாவது அது பிறப்பினுடைய அடிப்படையில் வந்தாலும் சரி, தன்னுடைய குணங்களுக்கும் தன்னுடைய இயல்புக்கு ஏற்ற ஒரு கர்மங்கள் அதை தேர்ந்தெடுத்து சமுதாயம் விதிக்கப்பட்ட வேதங்களினால் விதிக்கப்பட்ட கர்மத்தை சிறமேற்கொள்வதற்கு நியத்த பாவனா என்பது முதல் பாவனை. நியத்த பாவனையை மேன்மையாக்குவது யஜ்ஞ பாவனை. அந்த யஜ்ஞத்தையும் நாம் புரிந்து கொண்டு அந்த யஜ்ஞத்தை யோகமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் 13வது ஸ்லோகம். அதாவது நியத்த பாவனையை சொன்னது 9வது ஸ்லோகம், யஜ்ஞ பாவனையை சொன்னது 9, 10, 11, 12 இந்த 3 ஸ்லோகம், 4 ஸ்லோகங்களும் 9, 10, 11, 12 இந்த 4 ஸ்லோகங்களும் யஜ்ஞ பாவனை என்றால் என்னன்னு சொன்னது. பிறகு 13வது ஸ்லோகம் நமக்கு யோக பாவனை என்றால் என்னன்னு சொல்லுகிறது. ரைட்டா? அதற்கு பிறகு இந்த 14 மற்றும் 15 இந்த இரண்டுமே இந்த யஜ்ஞமானது அண்ட சராச்சரங்களுடன் இணைந்திருக்கிறதுன்னு சொல்லி தர்ம பாவனா என்கின்ற, ஆக நமக்கு இத்தனை பாவனைகளையும் 4 பாவனைகளையும் பகவான் கிருஷ்ணர் சொல்லி முடிக்க அதன் பிறகு அவரே முடிக்கின்றார். இவ்வாறாக
இந்த அண்ட சராச்சரங்களினுடைய சுழற்சியை, அதாவது அன்னத்திலிருந்து உயிர்கள் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சலையா, உயிர்கள் அன்னத்திலிருந்து அன்னம் மழையிலிருந்து, இந்த சுழற்சியை யார் ஒருவன் அறிந்து கொள்ளாமல் யார் ஒருவன் அறிந்து கொள்ளாமல் இருக்கின்றானோ அவன் பாபத்தை அடைகிறான். யார் ஒருவன் அறிந்து கொண்டு அதற்கு இயந்த வகையில் தன்னுடைய கர்மத்தை நிலைநிறுத்தி கொள்ளுகின்றானோ அவன் நிலையை அடைகின்றான். இதை இவர் கொஞ்சம் நெகட்டிவாக சொல்றாரு. யார் ஒருவன் ஏவம் பிரவர்த்தித்தம் சக்கரம் ந அனுவர்த்தி, யார் ஒருவன் இவ்வாறு இங்கு இருக்கக்கூடிய இந்த சுழற்சியை அனுசரிக்காமல் இருக்கிறானோ அவன் அகாயுரீந்திரியாராமஹா அகாயு, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், அவன் கீழான வாழ்க்கையை மேற்கொண்டு கீழான நிலையை அடைகின்றான். இப்போ சொன்னப்பட்ட அந்த யஜ்ஞமும் பாவனையும் யோக பாவனை அத்தனையிலுமே பாருங்களேன், சுயநலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. அதே போல் இந்திரிய சுகங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. அப்போ சுயநலமாக இருந்தால் தான் தன்னுடைய இந்திரிய சுகத்துக்காக தானே நம்ம தவறு செய்கிறோம். அதனால தான் மனதை பக்குவ நிலைக்கு ஸ்ரேயஸாக மாற்றுவதற்காகத்தான் இந்த சம்சார சக்கரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். யாராவது சுயநலத்துக்கு போய் முயற்சி பண்ணுறானா எதற்காக முயற்சி பண்ணுவான்னு கேட்டால், தன்னுடைய அந்த இந்திரியங்களை திருப்திப்படுத்துவதற்காக, தன்னுடைய மனதை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் குறுக்கு வழியில் போகணும்னு தோணும். இந்த குறுக்கு வழியில் போகாமல் நேர் வழியிலேயே வாழ்க்கையை வாழ வேண்டும். அதுவே பரிபூர்ணத்துவத்தை நமக்கு தரும் என்கின்ற அந்த விஷயத்தை இந்த ஸ்லோகமானது மிகவும் அற்புதமாக நமக்கு சொல்லுகிறது. ஆக இந்த இடத்துல ஆரம்பத்திலிருந்து அவர் கிட்டத்தட்ட முதல் ஸ்லோகத்தில் அர்ஜுனன் கேள்வியிலிருந்து இதுவரைக்கும் என்ன விளக்கி இருக்கின்றார் என்றால், இந்த உலகத்தில் 2 விதமான வாழ்க்கை முறைகள் இருக்கின்றன. ஒன்று பிரவிற்த்தி மார்க்கம் என்று சொல்லப்படுகிறது, இன்னொன்று நிவர்த்தி மார்க்கம் என்று சொல்லப்படுகிறது. பிரவிற்த்தி என்றால் இல்லறம், அதாவது பிரம்மச்சரியத்திற்கு பிறகு திருமணம் புரிந்து தர்மத்தில் ஈடுபட்டு இந்த எல்லா வேதங்களினுடைய கர்மத்தையும் செய்து முடித்தல், தனக்குன்னு இருக்கக்கூடிய டியூட்டியை முடிக்கிறது. எல்லாருக்குமே ஒரு கேள்வி, அப்படி என்ன தனக்குன்னு கடமையை வேதம் சொல்லிடுறது அப்படின்னு ஒரு கேள்வி. ஒன்றும் இல்லைப்பா, நீ உன்னை பார்த்துக்க வேண்டும், இது உன்னுடைய கடமை. ஓஹோ நல்லா இருக்கிறதே அப்படின்னு தோணும். உன்னை பார்த்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை. எப்படி அப்படின்னா, உன்னுடைய சரீரங்களையும் கூட நீ துன்புறுத்தாமல் அதற்கு உணவு கொடுத்து உன்னுடைய மனதையும் மேன்மையாக்கி மேலான நிறைநிலையை அடைவதற்காக இந்த சரீரத்தை பயன்படுத்த வேண்டும். அதற்காக இந்த சரீரத்தை பேணி பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய கடமை. ஒன்றாவது. இரண்டாவது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த சரீரத்தை கொடுத்து தன்னுடைய இரத்தத்தையும் தன்னுடைய வியர்வையும் கொடுத்த பெற்றோர்களை பேணி காப்பது உன்னுடைய கடமை. இரண்டாயிடுச்சு. ஏன் நான் அவர்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு கேட்டால், அவர்கள் இல்லைன்னா இந்த சரீரமே கிடையாது. அதனால தான் நம்ம பிறந்த பிறகு உயிரோடு இருக்கும் பொழுதே, அவர்கள் நம்முடன் வாழும் பொழுதே அவர்களை தெய்வமாக மதித்து, தாய் தந்தையரை தெய்வமாக மதித்து வாழ வேண்டும். அதற்குத்தான் மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ. எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன். அப்பா இருந்த வரைக்கும் புலம்பி தள்ளி அவரை திட்டிகிட்டே இருந்துட்டு, அப்பா போனதுக்கப்புறம் அவரை மிஸ் பண்ணி, உண்மையிலேயே அந்த மனசு அவர் எப்படியெல்லாம் நம்மளை காப்பாற்றி இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி மிஸ் பண்ணி, அவரை பிறகு படங்களில் வைத்து கொண்டு அவர்களுக்கு மாலை போடுறது என்ன, அவர்களுக்கு பூஜை பண்ணுறது என்ன, கம்பெனியில் அவருடைய ஃபோட்டோ வச்சு, வீட்டில் அவரை ஃபோட்டோ வச்சு, கார்லேயும் அவரை ஃபோட்டோ வச்சுக்கிட்டு, பர்ஸ்லேயும் தன்னுடைய பாக்கெட்லேயும் அவருடைய ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அவரை மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற எத்தனையோ பேர் பார்த்துருக்கேன். அது அப்படி இல்லைப்பா. அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே அவர்களை தெய்வமாக பேணி பாதுகாத்து அவர்களுக்கு தான் முதல்ல நமஸ்காரம். இது உன்னுடைய கடமை ஆகிறது. பிறகு அவர்கள் இறந்த பிறகும் கூட அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஸ்ரார்த்த தர்ப்பண பிண்டங்கள், எனக்கு ஸ்ரார்த்த தர்ப்பணங்கள் எல்லாம் நம்பிக்கை இல்லை சுவாமிகளே. அதெல்லாம் எனக்கு இருக்கலாம் ஏதோ, பட் ஆனால் எனக்கு நம்பிக்கை வரலை. பரவாயில்ல, முடிந்தால் பண்ணு. இல்லையா, அவர்களுடைய நினைவு நாட்களுக்காக அல்லது அவர்களுடைய நினைவாக ஏழைகளுக்கு உதவி செய். அந்த நாளை விட்டுடாது. நம்முடைய பாரம்பரியத்தில் இப்போல்லாம் நிறைய பேர் கொண்டாடுறோம் இல்லையா, டீச்சர்ஸ் டே
சில்ட்ரன்ஸ் டே, அப்புறம் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் டே அப்படின்னு நிறைய டேஸ் எல்லாம் வருது. அப்படிங்கும்போது டீச்சர்ஸ் டேன்னு எல்லாரும் டீச்சர்ஸுக்கு வந்து ஃபோன் பண்ணி, இப்போ எனக்குமே நிறைய ஃபோன் கால்ஸ் வர்றது வந்து, சுவாமிகளை இன்றைக்கி டீச்சர்ஸ் டே, நீங்கள் ப்ளெஸ் பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே. ஸோ என்ன கல்ச்சர் நல்லா இருக்கிறது இல்லையா கேட்கும்போது, அவர்களுக்குன்னு ஒரு நாள். இதெல்லாம் நம்ம சாஸ்திரத்தில் இல்லாமையா இருக்கிறது? ஆச்சாரியனுக்கு தான் குரு பூர்ணிமா, 2 மாதங்கள் முழுவதுமே சாத்திர மாசிய விரதம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாதம் வந்து முழுவதுமே ஆச்சாரியனை சேவிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதனால தான் வந்து ஆச்சாரியனுக்குன்னு அந்த ஒரு நாள், அந்த தாய் தந்தையருக்குன்னு சொல்லி தினந்தோறும் தாய் தந்தைகள். அதுதான் இந்த ஒவ்வொரு நாளும் ஆச்சாரியனை வழிபடுறது. ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு ஒரு நாள் இருக்குது சாஸ்திரத்தில். ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு ஒரு நாள் நம்ம சாஸ்திரத்தில் இருக்குது. அந்த நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பண்டிகைக்கு முன்னாடி இப்போ இந்த கறி நான்னு ஒன்று சொல்கிறது இல்லையா, எல்லாரையும் மீட் பண்ணுறது, சொந்த பந்தங்கள் அத்தனையுமே மீட் பண்ணுறது. அப்போ நண்பனுக்குன்னு ஒரு நாள் ராக்கி கட்டுறது எதற்காக கட்டுறோம்? சகோதரத்துவம் வளரணும் தானே. ராக்கி கட்டணுன்னு உடனே அந்த ரக்ஷா பந்தன் அப்படின்னு சொன்னோடனே அது ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் கட்டுறது தான். இந்த மாதிரி நிறைய இந்த நார்த் இந்தியாவில் இந்த ஹோலி என்பதே அது ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு உண்டான ஒரு டே தான் கொண்டாடுறாங்க. அப்போ பண்டிகைகளாக, விரதங்களாக, பிறகு ஸ்தோத்திரங்களாக, பூஜை முறைகளாக, கும்பாபிஷேகமாக ஊரெல்லாம் ஒன்று கூடி தேர் இழுப்பதாக, இது அத்தனையுமே என்ன நட்புறவையும் நல்ல உறவையும் கூட்டுவதற்காக தானே. அதெல்லாம் வந்து நிறைய எஃபர்ட்ஸ். ஏன் அதெல்லாம் இப்போ விரும்பப்படுறது இல்லைன்னா, அதெல்லாம் வந்து இருக்கிற வேலையை விட்டுட்டு போகணும். அங்கே இருக்கிற ட்ரெஸ் கோட், முதல்ல நிறைய பேருக்கு பிரச்சனை, ட்ரெஸ் கோட்டு வேறு. அங்கே போனால் வேஷ்டி கட்டணும். ஒரு பக்கம் வேஷ்டி கட்டுறது ஃபேஷன் ஆகிட்டு இருக்கு, ஒரு பக்கம் வந்து அது பழைய பஞ்சாங்கம்னு சொல்கிறது. இந்த கில்லாட்டெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னுடைய கடமை என்ன அப்படின்னா, என்னை பேணி பாதுகாக்க வேண்டியது, என்னுடைய வாழ்க்கை பாதையை முறைப்படி தேர்ந்தெடுக்க வேண்டியது, என்னுடைய பெற்றோரை காக்க வேண்டியது, அப்புறம் என்னுடைய குடும்பத்தினர், மற்ற குடும்பத்தினர், அண்ணாவுக்கு செய்ய வேண்டியது, தம்பிக்கு செய்ய வேண்டியது, நமக்கும் மூத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளை செய்வது, நமக்கும் இளையவர்களுக்கு நாம் உறுதுணையாக உற்ற கோளாக இருப்பது, அதுவும் அல்லாமல் தன்னுடைய ஃபேமிலின்னு வந்துட்டா அவர்களுக்காக வேலை செய்வது. இவ்வளவுதான் சார் கடமை. இதுதான் எனக்கு தெரியுமே, அதுதான் நான் வாழ்க்கையாக வாழ்கிறேன்னு, அங்கே தான் நான் தவறு பண்ணுறேன். நீ சமுதாயத்தையும் விட்டுடக்கூடாது, சமுதாயத்தையும் சேர்த்து இதில் கொண்டு வரும். அப்போது உன்னை கான்ட்ரிபியூட்டராக மாற்றுவதற்காக ஏற்றப்பட்டதே இந்த நியத்த கர்மம் என்று கூறப்படுகின்ற வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மம் இல்லையா. நான் வந்து எனக்கும் வேலை செய்யணும், அதே சமயம் எல்லாருக்கும் அது உபயோகமாக இருக்கும். அப்படி கர்மம் இருக்கிறதுன்னா அதுதான் தர்மம். என்னுடைய சுயநலத்துக்காக நான் செய்கிறேன், ஆனால் அது எல்லாருடைய நலனுக்கும் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கர்மத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அதுதான் வந்து தர்மமாக கண்டுபிடித்து வேதம் சொல்கிறது. அப்போ வேதம் நமக்கு வந்து சககாரியம் தான் பண்ணுறதே ஒழிய நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி தண்டனை கொடுக்கல. அதை வந்து கடைப்பிடிப்பவர்களுக்கும், ஒரு குழந்தைக்கு அவருடைய தந்தையார் சொல்கிறார், கோயிலுக்கு போய் தொலையாண்டா, டெய்லி உனக்கு என்ன ஆயிடுறது அப்படி இப்படியா சொல்கிறது? கோயிலுக்கு போகுவதனால் வரக்கூடிய நன்மையை சொல்லணும். இவர் கோயிலுக்கு தினந்தோறும் அவரை கூட்டிகிட்டு போகணும். அந்த குழந்தையை கூட்டிகிட்டு போனால் அவனுக்கு அதில் ஒரு ஆனந்தம் கிடைச்சிடும். அவன் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட வாலிப பருவத்தில் வந்து அவன் வந்து திசை மாறி போனாலும் கொஞ்ச நாள் கழித்த உடனே இந்த கோயிலுக்கு போகிறதுல ஒரு ஆனந்தம் இருக்குது. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய 64 நாயன்மார்கள், அப்புறம் என்ன 12 ஆழ்வார்கள், அதுவும் இல்லாமல் யோகிகள், ஞானிகள், இவர்களுடைய அந்த சிலைகள்லாம் அங்கே கோயிலுக்குள்ளே வைத்திருப்பார்கள். அப்புறம் ஒவ்வொரு டெய்ட்டியும் அந்த பரிவார தேவதைகளும் கூட, அதிலும் கூட வந்து நமக்கு சப்த கன்னிகைகள் அப்படின்னு இருக்கு. இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவன் வந்து என்கொயரி பண்ண ஆரம்பிச்சுட்டான்னா அவனுக்கு நிறைய உண்மைகள் விளங்கும். ஏன்னா நம்ம கோயிலில் நிறைய பொக்கிஷங்கள், ஞான பொக்கிஷங்கள் காப்பாற்றப்பட்டு வந்து கொண்டு இருக்கின்றன. அவைகள்லாம் அவர்களுக்கு புலப்படும். இதெல்லாம் புரிஞ்சு கொடுத்தோன்னா வெளியில் எவ்வளவுதான் போனாலும் he will come back, மறுபடியும் இந்த வாழ்க்கைக்கு வந்து விடுவார். அப்போது ஒருவனுக்கு கடமை என்ன அப்படிங்கிறத புரிய வைப்பதில் நம்முடைய சமுதாயம் தவறக்கூடாது. அந்த கடமையை நான் முறையாக செய்ய வேண்டும். இதுதான் நியத்த கர்மா. இதைத்தான் வந்து முதல்ல எடுத்த உடனே உன்னுடைய கடமையை நீ முறையாக செய் அப்படின்னு சொல்லி
சொல்லுகிறது. அப்போ என்னுடைய கடமையை நான் செய்ய வேண்டும். அந்த கடமைகளையே ஏணியாக பயன்படுத்துவதற்காகத்தான் இவைகளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நான் போகலைன்னா தேவையில்லாத வேலைகளை செய்து கொண்டு திசை மாறிய பறவை போல திக்கு தெரியாமல் அலைபாய்ந்து கொண்டிருப்பேன் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். அதனால தான் பிரவருத்தி என்பது அது தகுந்த வகையில் அந்த பிரவருத்தியை பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து கிரகஸ்தாசிரமத்துக்கு போய் தர்மத்தை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும். பிறகு அதிலிருந்து மீண்டு வெளியில் வர வேண்டும். அதுதான் வாழ்க்கை. நம்மளை அப்படியே நீ இறந்துடு, அப்படியே கடமை செய்தே ஒழிந்துடு அப்படின்னு எல்லாம் சொல்கிறதில்ல சாஸ்திரம். ஒரு கட்டத்திற்கு மேல் அந்த கடமையை முறைப்படி தன்னுடைய வாரிசுகளிடம் ஒப்படைத்து விட்டு நீ உன்னுடைய முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து கர்மத்தில் ஈடுபடுவாயாக. அது நிவர்த்தி மார்க்கம் என்று கூறப்படுகிறது, ஞான மார்க்கம் என்று கூறப்படுகிறது. அது லேட்டரான அவளே சொல்லிடுவான். அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். அப்போது பிரவருத்தி மார்க்கத்தினுடைய ரகசியம் இங்கு கூறப்பட்டது. அப்போ நிவர்த்தி மார்க்கம் எங்கு சொல்லப்படும் அப்படின்னாக்கா வருகின்ற ஸ்லோகங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவார். பிறகு 4வது அத்தியாயத்தில் இன்னும் சூக்ஷ்மமாக சொல்லுவார். 5வது அத்தியாயத்தில் முழுவதுமாக நிவர்த்தி மார்க்கம் என்றால் என்னன்னு சொல்வார். அப்போது இந்த உலகத்தில் பிறந்துவிட்டு இந்த 2 மார்க்கங்கள் இருக்கின்றனன்னு தெரியாமலேயே வாழ்ந்தால் அதற்கு பெயர் என்னன்னு சொல்கிறது? அதற்கு பெயர் விலங்கியல் வாழ்க்கைன்னு தான் சொல்லணும். அப்போ நம்ம பிறந்துட்டோம், நம்ம குழந்தை குட்டிகளெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதையே தான் சாஸ்திரமும் சொல்கிறது. உன்னுடைய கடமைப்பா அதுன்னு சொல்கிறது. அப்புறம் ஏன் நம்ம அதை கேட்க மாட்டேங்கிறோம் அப்படின்னா அறியாமை. அதில் ஏதோ குழப்பம். இந்த நடுவில் நிறைய பேர்களினால் நம்ம ஆயிரக்கணக்கான வருடங்களாக ஆளப்பட்டுட்டோம் இல்லையா? அதனால் பிரச்சனை தான் இது. சிறிது சிறிதாக சாஸ்திரம் முழுமையாக நம்மிடம் இருக்கிறது. அதை நாம் ஓர்ந்து பார்த்தாலே நமக்கு விஷயங்கள் புரியும். அடுத்த ஸ்லோகம். யஸ்த்வாத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்மத்ருப்தஸ்ச மானவஹ ஆத்மன்யேவ ச சந்துஷ்டஹ தஸ்ய காரியம் ந வித்யதே. போன ஸ்லோகத்தில் இந்த சுழற்சிகளை யார் ஒருவன் ஃபாலோ பண்ணாமல் அதை கடைப்பிடிக்காமல் தன்னுடைய சுயநலத்திற்காக வாழ்வதே ஒரு அறியாமை தான். தனக்கு பணம் வேண்டும் பணம் வேண்டும் பணம் வேண்டும்னு எல்லாம் வாங்கி வச்சுட்டு எங்கே கொண்டு போய் கொட்டுறது? அதை வாழ்க்கைக்கு தேவையான பணம் வேண்டும், தேவையான செல்வங்கள் வேண்டும், அப்படின்னு தான் வாழணும். அந்த தேவை கூடலாம், மற்றவர்களை அத்தனை பேருக்கும் நான் செய்யணும்னு சொல்லலாம். எனக்கு மட்டும்தான் வேணும்னாக்கா அதற்கு பேர் வியாதி என்பது. அந்த வியாதியற்ற மனிதர் அப்போ கர்மத்திலிருந்து பக்குவமாக தன்னை விடுவிட்டு கொள்ளுகின்ற வகையில் காரியமாற்றுபவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது தான் இங்கு உதாரணமாக கொடுக்கப்படுகிறது. யஹது ஆத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்மத்ருப்தஸ்ச மானவஹ ஆத்மன்யேவ சந்துஷ்டஹ தஸ்ய காரியம் ந வித்யதே. இந்த சுழற்சிகளை புரிந்து கொண்டு தன்னையும் பக்குவப்படுத்தி ஆத்மரதிஹி ஏவ ஸ்யாத் வெளியில் இருக்கக்கூடிய உலக பொருள்களின் மீது சார்புடைமை இல்லாமல், அதாவது சார்ந்து இல்லாமல், சார்புடைமை அப்படிங்கிறதுக்கு நம்ம முழு அர்த்தம் பார்க்க வேண்டும். இப்போ சார்ந்து இல்லாமல், டிபெண்ட் ஆகாமல், நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சொல்லாமல், நான் உனக்கு உறுதுணையாக வாழும் வரைக்கும் வாழ்வேன்னு சொல்ல வேண்டிய இடத்துல நீ இல்லைன்னா நான் செத்துடுவேன் அப்படிங்கிறது. இது என்னது ஒரு சென்டென்ஸ்? இது பார்க்கும் பொழுதே, அதாவது உனக்காக தான் நான் வாழ்கிறேன், நீ இல்லைன்னா நான் செத்துடுவேன் அப்படின்னு சொல்கிறது பார்க்கும்போது ஒரு உயர்ந்த சமாச்சாரமாக இருக்கும். அதுதானே இந்த காதல் வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு அதுதானே சிலாகிச்சு பேசப்படுகிறது. அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னாக்கா அம்பிகாபதி, அமராவதி, லைலா, மஜ்னு, ரோமியோ, ஜூலியட், ஸோ இன்னும் நிறைய பேர், இவர்கள்லாம் அந்த ஒருவர் நேசித்து ஒருவருக்காக மற்றொருவர் இறந்து 2 பேருமே இறந்தவர்கள். அதில் தர்மம் நேசித்து கொண்டு விருத்தி அடைந்து தர்மத்தில் நிலை பெற்று சந்தோஷமாக வாழும். அதில் இந்த காதல் வாழ்க்கைக்கு, அன்பான வாழ்க்கைக்கு அவர்கள் அல்ல எக்ஸாம்பிள்ஸ். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரன், ரங்கநாதன், மீன்ஸ் மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, ஏன் கார்த்திகேயன், வள்ளி தெய்வானை,
நம்ம இவருக்கு பிள்ளையாருக்கு வந்து சித்தி புத்தின்னு சொல்லி 2 மனைவிமார்கள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் வாழ்க்கை. நம்முடைய கோயில்களுக்கு போங்க, அங்கே திருக்கல்யாணம் நடத்தும் போது எவ்வளோ அற்புதமாக இருக்குது. சக்ஸஸ்ஃபுல் லைஃப், அதுதான் நம்முடைய லைஃப். திருமண வாழ்க்கை, அதை காதல் வாழ்க்கையிலேயே ஓட்டிடணும் அப்படின்னாக்கா அது முழுமையான வாழ்க்கை இல்லை. அதை வந்து அவரவர்களுடைய சுதந்திரத்தின் பேர் அவரவர்கள் முடிவெடுக்க வேண்டிய விஷயம். இருந்தாலும் கூட சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுன்னு நம்ம புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையை நாம் நல்லபடியாக வாழ முடியும் அப்படிங்கிறது தான். அப்போது வெளியில் சார்ந்திராமல், டிபெண்டன்ஸ் இல்லாமல், அதாவது எமோஷனலில் டிபெண்ட் ஆகாமல், ஆத்ம திருப்தகா, ஒரு திருப்தியான பூர்ண திருப்தியுடன் செய்கின்ற, ஆத்மன்யேவ சந்துஷ்டகா, தன்னில் தானே ஆனந்தமாக இருக்க தெரிந்த அந்த மனிதன் எவ்வளவு பிரவൃத்தியில் ஈடுபட்டாலும் அவனுக்கு கர்ம பலன்கள் ஒட்டுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து கடைசியில் எதற்காக நான் சொன்னேன்னு தெரியுதாப்பா அப்படிங்கிற அளவில் நமக்கு வந்து முடிச்சு வச்சுட்டார். நீ கர்மம் பண்ணினாலும் நீ கர்மம் பண்ணாததற்கு நிகராக உன்னுடைய கர்ம பலனினால் நீ பாதிக்கப்படாதவனாக இருக்க முடியும். அதற்காக தான் இவ்வளவும் சொன்னது. யஜ்ஞ பாவனை எதற்கு சொன்னார், கர்மத்தை எதற்கு சொன்னார், கர்மத்தை யோகமாக மாற்ற வேண்டும்னு எதற்கு சொன்னார்னு கேட்டால் இந்த விஷயத்திற்காகத்தான் சொன்னார். இது என்னன்னு கேட்டால் இன்னர் சந்நியாசம் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னர் சந்நியாசம்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு மாதிரி பயம் வந்துடும். ஏன் அப்படின்னு, அதாவது எது நமக்கு மிகவும் பிடிக்கிறதோ அது மேலே ரொம்ப கோபமும் வரும், பயமும் வரும், ஆதங்கமும் வரும், ஒரு மாதிரி அப்படியே எரிச்சலும் வரும்னு வச்சு விடுங்களேன். அதுலேயும் வந்து நம்ம மீடியா இவைகளுடைய கான்ட்ரிபியூஷனும் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது இல்லையா. அதனால் சந்நியாசம்னாலே பயம். என்ன சந்நியாசம்னா ஏன் பயம் வருதுன்னா, அது யாராலும் முடியாதோ, சாத்தியம் இல்லையோ, சாத்தியம் இல்லாததை போய் சேலஞ்சு பண்ணி எடுத்துக்கிட்டு அது ஏன் ஒரு அவஸ்தையான வாழ்க்கை. சந்நியாசம் அப்படிங்கிறதே அவஸ்தையிலேருந்து வெளியில் வர்றது தான் சந்நியாசம். அது அவஸ்தையே நம்ம வந்து அந்த சந்நியாசத்தை அவஸ்தையாக நம்மளாக வந்து உருவாக்கிட்டா அது அறியாமைன்னு தான் சொல்லணும். ஒரு குருவிடம் அண்டி தன்னை எப்படி பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டு ஒரு அந்த சந்நியாசம்ங்கிற வாழ்க்கையே, நான் சொல்கிறது புற சந்நியாசம் கூட இல்லை, இந்த அகச்சன்னியாசியாக. அதனால தான் நம்மளுடைய அந்த சனாதன தர்மம் இன்னும் நிலை பெற்று நிற்கிறது. சந்நியாசத்தை புகழுகின்ற ஒரு வாழ்க்கை முறை. நம்முடைய அத்தனை புஸ்தகங்களும் பாருங்களேன், அதாவது அவ்வை பாட்டியிலிருந்து எடுத்துக்கொண்டு வள்ளுவனிலிருந்து எடுத்துக்கொண்டு நம்ம வந்து எத்தனையோ இந்த பாரதியார் முதல் கொண்டு, அதாவது அந்த காலத்தில் இருந்தவர்கள், நடுவில் இருந்தவர்கள் அத்தனை பேரும் பாருங்களேன் இந்த வாழ்க்கை சுயநலமற்ற வாழ்க்கை. சந்நியாசம்னா என்ன, இன்னர் சந்நியாசம்னா என்ன, சுயநலமற்ற வாழ்க்கை, கான்ட்ரிபியூட்டர்னு அர்த்தம். ஒன்ஸ் யூ ஆர் வெல் வேர்ஸ் இன் த சாஸ்திரா யூ கேன் பிகம் அ கான்ட்ரிபியூட்டர், யூ கேன் கன்வெர்ட் யுவர் செல்ஃப் ஆஸ் அ கான்ட்ரிபியூட்டர். அதுதான் சொல்லுகிறது. நமக்கு வந்து இந்த சாஸ்திரத்தில் நல்ல நாலேஜ் வர 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 என்ன ஆகிடும்னா வாழ்க்கையை பற்றிய பயங்கள் எல்லாம் போகும், அனைவரையும் சமமாக பார்க்கக்கூடிய தன்மை வரும். அதுதான் சந்நியாசம். அதுதான் சந்நியாசங்கிறது என்னன்னு கேட்டால் பயமற்று இருத்தல், கவலையற்று இருத்தல், குறுகிய மனப்பான்மையற்று இருத்தல். அப்படியே பல்ல கடிச்சிட்டு நான் இதை பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், யாரையும் பார்க்க மாட்டேன், எனக்கு வந்து இந்த சமுதாயமே வந்து மாயை மித்யா அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் சந்நியாசமே கிடையாது. அது சைக்கோன்னு அர்த்தம். சந்நியாசம் என்பது என்னுடைய குருமார்கள்லாம் பார்த்தா அம்மா மாதிரி. அம்மா விவேகானந்தனுக்கு வந்து ஒரு ராமகிருஷ்ணன் வந்து தாயாக இருந்ததுனால தான் ஒரு விவேகானந்தன் வர முடிஞ்சது. அதே மாதிரி சுவாமி சின்மயானந்தாவுக்கு வந்து சிவானந்த சுவாமிகள் அப்படிங்கிறது நம்ம கும்பகோணத்து சுவாமிகள். அவர் ரிஷிகேஷில் போய் அத்தனை சாதுக்களுக்கும் வந்து வைத்தியம் பார்க்கணும்னு சொல்லி பைசா இல்லாமல் வைத்தியம் பார்க்க ஆரம்பித்து வருகின்றவர்களிடம் இல்லாமல் வந்து சொல்லி இப்போ அது பெரிய இன்ஸ்டிடியூஷன். அங்கே சாதுக்களுக்கு மட்டுமா வைத்தியம் நடக்கிறது, எல்லாத்துக்கும் வைத்தியம் நடக்கிறது. அதனால் அவர் வந்து ஒரு அம்மாவாக வழிகாட்டினதுனால தான் சின்மயானந்தா, அதற்கப்புறம் தயானந்தா, அப்புறம் எத்தனையோ சாதுக்கள் எல்லாம் அங்கே இருக்கு. நான் சாதுக்கள் மட்டும் சொல்லலை, இல்லறத்தார்களும் நிறைய பேர் தெரியாமல் நிறைய பேர் வந்து வெளியில் பேர் தெரியாமல் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது அத்தனை கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் இதில் அடக்கம். தனக்காக வாழாமல் முழுமை அடைந்து அது வந்து நம்ம சனாதன தர்மத்திலேயே அக்செப்டட் உண்டு.
கடவுள் நான் கல்லில் இருக்கிறதுன்னு நம்பலை சார். கடவுள் எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கார், எல்லார்கிட்டையும் வியாபிச்சிருக்கார். அதுதான் கடவுள் தன்மை. அப்படியும் இருக்கிறார்கள். சாஸ்திரங்கள் என்று சொல்லப்படுபவைகளில் அங்கே கருத்து வேறுபாடு இருக்கவே முடியாது. அது ஆன்மீகம்னு வந்துட்டாலே அது கடவுளை சார்ந்ததுன்னு. அதனால தான் இந்த 17வது ஸ்லோகத்தில் பக்குவப்பட்ட ஒரு மனிதன் அவன் பக்குவமாக காரியம் ஆற்றினாள் என்றால் அவனுக்கு கர்மபந்தம் கிடையாது என்று சொல்லுகிறது. நாம் இதை தொடர்ந்து அடுத்த வகுப்பில் பார்ப்போம் என்று கூறி, எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் யோகஸ்ரீ அமிர்த மத்யுஞ்சயேஸ்வருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான லக்ஷ்மி கட்டாட்சங்களும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹ. சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.